ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா என்கிற அந்த சீரியலில் இது 6வது பதிவு. உங்களுக்கு இப்போ ஏதோ மாதிரி தோணுது. இது மாதிரி அர்ஜுனன் சொல்கிறான், இந்த மாதிரி சொந்தக்காரர்களெல்லாம் கொண்டுட்டு வர ஜெயம் எனக்கு வெற்றி எனக்கு வேண்டாம், ராஜ்யம் எனதுக்கு வேண்டாம், அதனால் வர சுகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காண்டிபத்தெல்லாம் கீழே போட்டு நிற்கிறான். அவன்கிட்ட போய் என்ன பேசின்னு இருக்கார் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். திடீர்னு தெய்கினோஸ்மின்னு சொல்கிறாரு, தெய்கினோஸ்மின் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மாத்ரா ஸ்பர்சாத்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாபாயினா அனித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இதெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மாறிகிட்டே இருக்குது. இப்போ சம்மந்தம் இல்லாமல் இருக்குது போல் இருக்கு. ஏதாவது பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே அர்ஜுனன்ட்ட. சண்டை போடியா ஜெயிக்கணும். துரியோதனாதிகள்லாம் எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கான், அவனுக்கு அதர்ம காரியம் பண்ணின்னு இருக்கான். அவளோட சண்டை போடுறது நாம் தான் முடிவு பண்ணோம். நான் கூட தூதனாக சென்றேன், என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்கவில்லை. 5 கிராமங்களாவது தருங்க, அதை கூட தரமாட்டேங்கிற போது அவகிட்ட என்ன இப்போ உனக்கு வருது, அவகிட்ட என்ன கருணை உனக்கு அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கணுமா இல்லையா? என்னமோ இப்போ ஆத்மா வரலாம் பற்றி பேசின்னு இருக்கானே கிருஷ்ணன்னு உங்களுக்கு தோணலாம். கிருஷ்ணன் என்ன இல்லை, இது ஒரே ஒரு ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்ரொடக்ஷன் தேவை இருக்குது இந்த இனிமேல் நாம் போகிறதுக்கு. கிருஷ்ணன் என்ன சொல்ல வரான்னா, ஹத்வா ஸ்வஜனமாகவே ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண, என்னுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் கொன்று கிடைக்கக்கூடிய வெற்றி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை, அந்த ஹத்வா நான் கொன்றேன் அப்படிங்கிற நினப்பு அர்ஜுனனுக்கு இருக்குது. இப்போ வரப்புற ஸ்லோகம்லாம் மெதுவாக என்ன கிருஷ்ணன் ஒன்று கொண்டு நம்மளை அர்ஜுனன் எங்கே கூட்டின்னு போகிறான்னா, நீ யாரையும் கொல்லலை, நீ யாரையும் கொல்ல முடியாது, அந்த மெசேஜ் கூட்டின்னு போகிறார். அதுக்கப்புறம் இறப்பு என்பது இயற்கையான விஷயம். ஏன்னா முன்னே நான் இல்லாத காலம் இருந்தது, நீயும் இல்லாத காலம் இருந்தது, இந்த அரசர்கள் இல்லாத காலம் இருந்தது, இப்போ இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாம் இல்லாத இருக்கிற காலம் வரப்போகிறது அப்படின்னு. இறப்பு என்பது ஒரு இயற்கையான விஷயம். அதில் நீ இப்போ நான் தான் கொண்டேங்கிற நினப்பு உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மெசேஜை ட்ரைவ் பண்ணுறதுக்கோசரம் அதை இவனுடைய அர்ஜுனனுடைய அறிவில் புகுத்துவதற்கோசரம் சொல்லுகின்ற முயற்சி தான் இது. பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ நம்ம 14வது ஸ்லோகம் பார்த்தோம். அப்போது நான் 14வது ஸ்லோகம் தான் சொன்னோம். இப்போ நம்ம நேர 17வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். திருப்பியும் இங்கே ஆத்மாவை பற்றியது தான், சோல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், உயிரை பற்றியது தான். அது என்ன சொல்லிருக்கு, அவிநாசி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் அவ்யயஸ்யாஸ்ய ந கச்சித் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹதி. அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கச்சித் கர்த்தும் அர்ஹதி. ஒப்புனா அப்படி சொல்லணும். அவிநாசி து தத் வித்தி, தத் அந்த உயிர் இருக்கிறதே, அந்த ஆத்மா இருக்கிறதே அவிநாசி, அது அழிக்க முடியாதது. தத் வித்தி புரிஞ்சுக்கலாம். இதை புரிந்துகொள். இந்த தத்தை அங்கே போட்டுக்கலாம். இல்லை, அழிக்க முடியாதது அது என்கிற விஷயத்தை வித்தின்னா தெரிந்துகொள், புரிந்துகொள் அப்படின்னு அர்த்தம். தத் வித்தி எதை பற்றி பேசின்னு இருக்கோம், அந்த தத்து என்ன, அந்த ஆத்மா என்ன. ஏன சர்வமிதம் ததம், ஏன எதனால், எந்த ஆத்மாவினால், சர்வமிதம் நாம் எல்லாரும்,
உயிருள்ளவர்கள் எல்லாரும் ததம் நாம் நம்முடைய ஊடுருவி இருக்கிறது. இந்த ஆத்மாங்கிறது எல்லாருடைய உடலிலும் ஊடுருவி இருக்கிறது. அந்த ஆத்மாவை அந்த ஆத்மா அவிநாசி, அழிக்க முடியாதது என்பதை புரிந்துகொள். இதான் அர்த்தம் அந்த முதல் வரிக்கு. அவிநாசி தூ தத் வித், தூங்கிறதுக்கு என்ன ஆல்சோ பட்டு அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அவிநாசி தூ தத் வித்தி, இந்த தூங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்பெஷலாக கிடையாது. இந்த அனுஷ்டுப் சந்தகான்னு ஒரு லைனில் 16 கான்சனன்ட் இருக்கிறதுக்கோசரம் அப்படி சேர்த்துக்கிறது. அவிநாசி து தத் வித்தி ஏன சர்வமிதம் ததம், ததம்னா பர்வேடிங்னு அர்த்தம், ஊடுருவிக்கிறது. சர்வவிதம்னா இந்த உயிர் உள்ளவர்களை எல்லாம் உயிருள்ளவர்களை எல்லாம் ஊடுருவி இருக்கின்ற ஆத்மா இருக்கிறதே, அது அழிக்க முடியாதது என்பதை புரிந்துகொள். அதான் அர்த்தம். அப்புறம் விநாசம் அவ்யயஸ்ய அஸ்ய அவ்யயஸ்யாஸ்யன்னு போடுது. அவ்யயஸ்ய அஸ்ய அஸ்ய இந்த அவ்யயஸ்ய அவ்யயஸ்ய அஸ்ய அவ்யதஸ்ய இந்த இந்த அவ்யயம்னா மாறுதல், மாறாமல் இருப்பதுன்னு அர்த்தம், அழிவில்லாமல் இருப்பதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவ்யயஸ்ய அழிவில்லாததனுடைய விநாசம், அழிவை, விநாசம்னா அதை அழிக்கிறது. விநாசம் ந கஷ்டித்து, யாராலும் எந்த ஒருவராலும், ந கஷ்டித்து கர்த்தும் செய்வதற்கு அருகதி சக்தி உடையவர்கள் அல்ல, யாராலும் இந்த ஆத்மா அழிக்க முடியாது அப்படிங்கிறத இப்படி சொல்கிறார். என்ன விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித்து கர்த்தும் அர்ஹதி, அர்ஹத்தின்னா அவள்கிட்ட பலம் எல்லாம் முடியாத அவளால் அப்படின்னு அர்த்தம். புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ஆத்மாவை பற்றி சொல்லின்னு போகிறாருன்னு திருப்பி சொல்கிறேன். அர்ஜுனனே, இந்த ஆத்மா அழிவில்லாதது, அதனால் யாரையும் நீ கொன்னேன்னு சொல்லிக்க முடியாது, உன்னால் கொல்லப்பட்டார் அவர்னு சொல்ல முடியாது, அப்படி சொல்லக்கூடாதுன்னு கூட புரிஞ்சுக்கலாம். அது ரூல் இல்லை. இந்த ஆத்மாவினுடைய தன்மையை என்ன, உடம்பை விட்டு எப்போ உடம்புக்கு முடியலையோ சரியில்லையோ காணாமல் போகிறது தான் உயிர் போகிறது. ஆனால் நீ ஒன்றும் ஸ்பெஷலாக கொள்வது இல்லை. இயற்கையாகவே எல்லோரும் அழிந்து போகக்கூடியவர்கள் தான். இந்த மெசேஜை இது பண்ணுறார். திருப்பி ஸ்லோகத்தை படிக்கிறேன். அவிநாசி தூ தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய, அவ்யயஸ்ய அஸ்யங்கிறத சேர்த்து படிக்கிறோம். அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி, அர்ஹதி தே கேனாட்னு அர்த்தம். பாசனம் புரிஞ்சுடுத்துன்னு நினைக்கிறேன் உனக்கு. ஏன் இந்த ஆத்மாவை பற்றி சொல்லிட்டு போயின்னு இருக்கான் கிருஷ்ணனுங்கிறதுக்கு அந்த நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டு டிரைவ் த மெசேஜ் தட் அர்ஜுனா, you cannot kill anyone and no one can claim that Arjuna killed me அப்படின்னு அர்த்தம். ஸோ முடிச்சுடலான்னு நினைக்கிறேன். இது 17வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகாங்கிற இந்த தர்க்கம் செய்கிற அந்த யோகம். ஸோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.